Hi students, set language கனமொழியில் எக்ஸசைஸ் 1.5ல் சிக்ஸ்த் சம்ஸ் பார்க்க போகிறோம். அவங்க ஏ செட்டில் பி செட்டு சி செட்னு டீச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ செட் வேல்யூஸ் என்ன, பி செட்டு வேல்யூஸ் என்ன, சி என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறமா தான் டிமார்க்கனுடைய செட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாஸில் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ செட்டில் என்ன இருக்குது, பி என்ன, சி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நான் எழுதியிருக்கேன் ஏ செட் வேல்யூ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6n. n பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் டபிள்யூ. இது அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள்னு அர்த்தம். ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, n லெஸ் தென் 6ன்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் ஆர் 6ன்னா 6 வரைக்கும் எடுத்துக்கணும். n லெஸ் தென் 6 அப்படின்னா 6க்குள்ளே எடுத்துக்கணும். அப்போ 0லேருந்து 6க்குள்ளே. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5 இதுதான் ஏ செட்டோட வேல்யூ. சரிங்களா? ஏ செட்டோட வேல்யூ செல்ல என்னோட வேல்யூ இது எதோட வேல்யூ? என்னோட வேல்யூ. ஏன்னா இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6n. எண்ணுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ போட்டு n இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். x is equal to 6n. then x is equal to 6 into nக்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணோன்னா 0. ஃபஸ்ட்டுக்கு வந்து 0ன்னு கிடைக்குது. தென் நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 1ன்னு நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷனில். தென் x is equal to 6 into 1 is equal to 6. தென் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். புட்டு n is equal to 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோன்னா x is equal to 6 into 2 12ன்னு வரும். நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா x is equal to 6 into 3 அப்படின்னு வரும், ஈக்குவல் டு 18. நெக்ஸ்ட்டு n is equal to 4 அப்படின்ட்டு இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா x is equal to 6 into 4 equal to என்ன கிடைக்கும்? 24ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 5 சப்ஸ்டிட் பண்ணுறேன். 5 சப்ஸ்டிட் பண்ணால் புட்டு n is equal to 5, x is equal to n replace to 5. அப்போ 6 into 5 is equal to 30. இந்த செட்டு வேல்யூஸ் தாம்மா ஏ செட்டோட வேல்யூ. தென் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, 6, 12, 18, 24, 30. 0, 6, 12, 18, 24, 30. இதுதான் ஏ செட்டோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு டு ஃபைண்டு பி செட் வேல்யூ. பி செட்டில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு அதை நம்ம எழுதிக்கிறோம். எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n, n பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் n அண்டு 2 லெஸ் தென் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 9. இங்கே 2nன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை நம்ம ரைட் பண்ணிவிட்டு பியை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பியோட வேல்யூஸ் இதாம்மா கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னாலே நேச்சுரல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நேச்சுரல் நம்பர் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1, 2, 3 அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். இதுதான் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். பட் நேச்சுரல் நம்பரில் எதுலேருந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அவங்க அப்படின்னாக்க, நமக்கு 2க்கும் மேலே 9 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கீழே கோடு போட்டிருந்தா தான் 2ஐயும் எடுத்துக்கணும். கீழே லைனே வரல, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு வரல, லெஸ் தென் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 2க்கு மேலே 9 வரை அப்படின்னு அர்த்தம். இப்போ n is equal to 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ போட்டு n is equal to 3 அப்படின்ட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன் 2nன்னு. அப்போ எக்ஸ் n ரீப்ளேஸ் டு 3ன்னு இதில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா
2 into 3 is equal to 6 அப்படின்னு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு. நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 4 அப்படின்னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷனில். x is equal to 2 into 4 is equal to 2 4s are 8. நெக்ஸ்ட்டு புட்டு n equal to 5ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். n replace to 5, அப்போ 2 5s are 10ன்னு வரும். நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 6 இந்த ஈக்குவேஷனில் n replace to 6 யூஸ் பண்ணால் x is equal to 2 into 6 12ன்னு வரும். நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 7, அப்போ x is equal to 2 into என்னோட வேல்யூ 7 is equal to 2 7s are 14. நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 8ன்னு இந்த n replace to 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 2 into 8 is equal to 16. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வேல்யூ n equal to 9ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா x is equal to 2 into 9, 2 9s are 18. இப்போ நம்ம பி செட்டோட வேல்யூஸை ரைட் பண்ணணும். பி செட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 6 8 10 12 14 16 18 இதெல்லாம் ரைட் பண்ணுறோம். இதுதான் பி செட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் சி செட் வேல்யூ. சி செட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். x such that x is equal to 3n, n belongs to script n and 4 less than or equal n less than 10ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சி செட் வேல்யூஸ் ரைட் பண்ணிட்டோம். என்னன்னு கொடுத்துருக்கிறதுனால ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 4க்கு மேலே 10க்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே கீழே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இல்லை 10க்குள்ளே. அப்போ என்னோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 4 5 6 7 8 9 இந்த என்னோட வேல்யூஸ் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ புட்டு n is equal to 4, x is equal to 3n அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா தென் x is equal to 3 into என்னோட வேல்யூ 4, இப்போ 3 4s are 12ன்னு வரும். நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 5ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா x is equal to 3 into n replace to 5, இப்போ 3 5s are 15 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு n is equal to 6 அப்படின்ட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். தென் x is equal to 3 into 6 is equal to 18. சரிங்களா? நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 7 அப்படின்ட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா x is equal to 3 7s are 21ன்னு வரும். நெக்ஸ்ட்டு n is equal to 8 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா x is equal to 3 8s are 24. நெக்ஸ்ட்டு n is equal to 9 லாஸ்ட் வேல்யூ, x is equal to 3 9s are 27. இதுதான் சி செட்டோட வேல்யூ. தென் சி செட் இஸ் ஈக்குவல் டு 12 15 18 21 24 27. இதுதான் சி செட் வேல்யூஸு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ். இப்போ நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கும் ஏ செட் வேல்யூ, பி செட் வேல்யூ, சி செட் வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கும். நம்ம எழுதிட்டோம் ஏ செட்டு, பி செட்டு ஆல்ரெடி இங்கே இருக்குது, சி செட்டு இதை மூணையும் எழுதியாச்சு. இப்போ செட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா ரைட் பண்ணிக்கிறோம். டி மார்க்கன் செட் டிஃபரன்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம். ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. டு ஃபைண்ட் எல்ஹெச்எஸ் வேல்யூ அதில் ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூஸை நான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கிறேன். பி செட் வேல்யூ இன்டர்செக்ஷன் சி செட் வேல்யூ. இப்போ இன்டர்செக்ஷன் கொடுத்தாலே என்ன பண்ண போகிறோம்னா காமன் எலமெண்ட்டை மட்டும்தான் நம்ம ரைட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் 12 மட்டும் இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? 14 இல்லை, 16 இல்லை, பட் 18 இருக்குது. அப்போ 12 18ன்றது தான் காமன் எலமெண்ட்டு. அதான் ரைட் பண்ணுவோம். பி இன்டர்செக்ஷன் சி இல்லை காமன் எலமெண்ட்டு 12 18. டு ஃபைண்ட் நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏ செட்ஸ் வேல்யூஸை ரைட் பண்ணிக்கிறோம். மைனஸ் கொடுத்து இந்த பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூஸ் ரைட் பண்ணணும்.
இப்போது பி இன்டர்செக்ஷன் சியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு ஏ செட்ஸில் இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏ செட்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். அப்போ 0, 6, 24, 30 இந்த எலமெண்ட்ஸை மட்டும்தான் ரைட் பண்ணுறோம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்ட்டு ரைட் பண்ணிக்கிறோம். ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ. LHS values finished. Next to find RHS value. RHS value A minus B union A minus C. To find first bracket value A minus B பார்க்குறோம். இப்போ A செட்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு B செட்டில் இருந்துச்சுன்னா B செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸு A செட்டில் இருந்ததுன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். இப்போ 6 இருக்குது, நெக்ஸ்ட்டு 12 இருக்குது, நெக்ஸ்ட்டு 18 இருக்குது. இதை தவிர மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ ரைட் பண்ணுறோம். இப்போ என்னென்ன இருக்குது? 0, 24, 30 இந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ஏ செட்ஸில் ரிமைனிங் இருக்குது. 0, 24, 30 இதான் ஏ மைனஸ் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டு ஃபைண்டு ஏ மைனஸ் சி. ஏ செட்ஸ் வேல்யூ 0, 6, 12, 18, 24, 30 minus C set value 12, 15, 18, 21, 24, 27. பாருங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண A sets value, next C set value 12, 15, 18, 21, 24, 27. ட்ரை பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு சி செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஏ செட்ஸில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்படி கேன்சல் பண்ணால் 12 கேன்சல் பண்ணலாம், 18 கேன்சல் பண்ணலாம், 24 கேன்சல் பண்ணலாம். தட்ஸ் ஆல். வேறு எந்த ஒரு எலமெண்ட்ஸையும் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏ செட்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா 0, 6, 30 இதான் நம்ம ரைட் பண்ணுறோம். இப்போ இதில் ஏ மைனஸ் பி தனியாக செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஏ மைனஸ் சியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். டு ஃபைண்டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏ மைனஸ் பியோட வேல்யூஸ் 0, 24, 30 யூனியன் ஏ மைனஸ் சியோட வேல்யூ 0, 6, 30. இப்போ யூனியன் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? போத் வேல்யூஸையும் அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணுவோம். அப்போ 0, 6, 24, 30 ஒன் எலமெண்ட்ஸு ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா 1 டைம்ஸு தான் நம்ம அதை ரைட் பண்ணணும். 2 டைம்ஸு அதை ரைட் பண்ணிடக்கூடாது. 1 டைம்ஸ் ஒன்லி யூ டேக்கு. ஈக்குவேஷன் 2 0, 6, 24, 30 வந்துச்சுங்களா? ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவலாக இருக்கா? From equation 1 and 2 is verified. Therefore, LHS is equal to RHS. These values are LHS, these values are RHS. A minus B intersection C is equal to A minus B union A minus C. Hence proved. That's all. Sum completed. Exercise 1.5 6th sum completed. இந்த மாதிரி டிமார்கன் செட் டிஃப்ரென்ஸு அந்த வேல்யூஸ் ஃபார்முலா கொடுத்து உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாலும் போத் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வந்து ஈவனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த இது கரெக்டு. இந்த மாதிரி ஏ வேல்யூஸ் பி வேல்யூஸ் சி வேல்யூஸ் கேட்டிருந்தாங்கன்னா இதை கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின். தேங்க்யூ.